السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாதியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, துறக்க வேண்டிய தீய பண்புகள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும், நாம் அறியாத மிகப்பெரிய தீய பண்புகளையும் தெரிந்து கொண்டு அவைகளையும் முழுமையாக திறந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நம்மள அந்த தீய பண்பு என்று சொல்லக்கூடியது பொய் சொல்றது, கோல் சொல்றது, அதே மாதிரி மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, இந்த மாதிரியான பண்புகளை தான் தீய பண்புகள் என்று நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அது தீய பண்புதாக மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை விட பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம், தீமைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய மக்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு இறை அச்சமும் இல்லாமல், இறைவனை பற்றி உண்டான எந்த ஒரு பயமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் நன்மை என்று கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது பெரிய பாவமாக, பெரிய தீமையாக, மிகப்பெரிய ஒரு தீய பண்பாக இருக்கிறது என்று விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது விஷயமாக தொட்டு பேசிவிட்டு பின்னாடி நம்ம அறிந்திருக்கக்கூடிய தீய பண்புகள் சம்பந்தமாகவும் பேசுவோம். முதலாவது தீய பண்பாக எதை மார்க்கம் சொல்லுகிறது என்றால், இறைவன் படைத்த ஒருவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை மறுப்பது, இறைவன் இல்லை என்று சொல்வது என்பது பெரிய ஒரு தீய பண்பு. அல்லாஹ் இவர்களைத்தான் மனிதர்களே மகா கெட்டவர்கள் எல்லாம் சொல்றான். ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் மனிதர்களிலேயே மகா மட்டமானவர்கள், மகா கெட்டவர்கள், இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஏன் அல்லாஹ் இவ்வளவு கோபமாக கடுமையாக சொல்கிறான் என்றால், அவன் இந்த உலகத்தை பார்க்கிறான், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறான், சூரிய சந்திரனுடைய இயக்கங்களை பார்க்கிறான், உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளை பார்க்கிறான், உயிரினங்களை பார்க்கிறான். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளவு உயிரினங்களும், இவ்வளவு அற்புதமான முறையில தயாரிக்கப்பட்ட சூரியன், சந்திரன், கோள்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய அந்த வளையத்திற்குள் அழகான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல், எந்த விதமான முட்டு மோதல்களும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இது எப்படி தன்னால உண்டாயிருக்கு? கண்டிப்பா படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டுமே, படைத்தவன் ஒருவன் இல்லை என்றால் எப்படி இந்த உலகம் வரும் என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இறைவனுடைய போதனைகளை நிராகரிக்கக்கூடியவர்கள், இவர்கள் மகா மட்டமானவர்கள். சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறது சிந்திப்பதற்குத்தானே.
சிந்திக்கவே இல்லை என்றால் அவனுக்கு அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப இந்த உலகத்தை சிந்திக்கணும், இந்த உலகத்தினுடைய படைப்புகளை சிந்திக்கணும். இதையெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை விளங்கணும். முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு அல்லாஹ்னு நம்புறோம், ஆனா சரியான முறையில் நம்ம நம்புறோமா? அவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்ம நம்புறோமா? அவன் எப்படி தன்னை நம்ப வேண்டும் என்று சொல்கிறானோ அப்படி நம்ம நம்புறோமா என்றால் அப்படி நம்பல. முஸ்லீம்கள் இப்படி நம்பல. ஆனா முஸ்லீம் அல்லாத பல பேர் என்ன செய்யறாங்கடா, கடவுளை மறுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எப்படி ஒரு செல்போன் என்பது தன்னால உண்டாச்சு என்று சொன்னால் இன்னைக்கு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு உபயோகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்போன், அதனுடைய தொழில்நுட்பம், அதுல பயன்படுத்தக்கூடிய முறைகள், அதுல உள்ள வழங்கியிருக்கக்கூடிய டேட்டாக்கள், அதுல இருக்கக்கூடிய சாப்ட்வேர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இது தன்னால உண்டாச்சு என்ற ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அறிவுள்ள எவனாவது ஏற்றுக்கொள்வானா? இது ஒரு செல்போன் என்பது தன்னால எல்லா பாகங்களும் தனித்தனியாக உண்டானது, எல்லாம் தன்னாக ஒன்னாக கோர்த்தது, அது என் கையில் வந்து விழுந்தது என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த ஒரு மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்வான் என்று ஒருவன் இருப்பானேயானால் அவன் பைத்தியமாக இருப்பான், மூளை இல்லாதவனாக இருப்பான். இது சாதாரண லாஜிக். அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உலகம், பிரபஞ்சம் தன்னால உண்டாச்சு, சூரியன் தன்னால உண்டாச்சு, அது தன்னால சுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்வது என்பது எவ்வளவு ஒரு அறிவீனம். அப்ப இப்படி சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். படைத்த ஒருவனை மறுப்பது என்பது, அவன் இல்லை என்று சொல்வது, அதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய, இறைவனுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநியாயம். மிகப்பெரிய ஒரு தீய பண்பாக இதுதான் இருக்கிறது. அடுத்து நம்மளுடைய சமுதாய மக்கள் வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க. நம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்கள் செய்யக்கூடிய அடுத்து பெரிய தீய பண்பு என்னன்னா, அல்லாஹ்வோட பலரை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கூட்டாளி ஆகிறாங்க, அல்லாஹ்வோடு கூட்டு சேர்க்கிறார்கள். இது முஸ்லிம்களையும் செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களையும் செய்கிறார்கள். இறைவனே இல்லை என்று சொல்லி டோட்டலா மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்மதம் இல்லாதவர்கள். அடுத்து இருக்கக்கூடியவர்கள் என்ன, இறைவன் என்பது எத்தனை வேண்டாலும் இருக்கலாம், எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம், ஒண்ணுங்கிறது அது சாத்தியம் இல்லை, பத்தாதது. அது எப்படி 10? சூரியனை, இவ்வளவு பெரிய சூரியனை எப்படி ஒருத்தம் மறைக்க முடியும்? இவ்வளவு பெரிய உலகத்தை வந்து எப்படி ஒருத்தம் மறைக்க முடியும்? உலகத்தில் இத்தனை உயிரினங்கள் இருக்குது, எப்படி ஒருத்தம் மறைக்க முடியும்? இத்தனை கோத்திரங்கள் இருக்குது, இது எப்படி ஒருத்தம் உண்டாக்க முடியும்? அதனால ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒரு கடவுளாக, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கடவுளாக, ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு கடவுளாக, ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கடவுளாக, இப்படி பல கடவுள்களை கற்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில வந்து மிகப்பெரிய ஒரு தீய பண்புல, தீய குணத்தில் இருக்கிறார்கள். இறைவன் என்பவன் பலது இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. இப்ப நீங்க சாதாரணமா பேசிக்கா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஊர்ல வந்து 2 பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருந்தா விளங்குமா? ஒரு நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்ட இடத்துல வந்து 2 பஞ்சாயத்து போர்டு சம அதிகாரம் இருக்கக்கூடிய 2 தலைவர், ஜமாத் தலைவர் இருக்கார், 2 தலைவர் இருக்கிறார், 2 பேருக்கு சம அந்தஸ்து இருக்குது, சம அதிகாரம் இருக்குது. அந்த ஊர் விளங்குமா? விளங்காது. ஒரு நாட்டிற்கு 2 முதலமைச்சர் இருந்தா விளங்குமா? துணைண்ட ஓட்டு சப்பா போட்டிருப்பாங்க. 2 பேருக்கு சம பவர், சம அதிகாரம் இருக்கக்கூடிய 2 முதலமைச்சர் இருந்தால் ஒரு மாநிலம் என்பது தருதலையா போயிடும், உருப்படாது. ஒரு நாட்டுக்கு 2 பிரதமர் இருக்க முடியுமா? குடியரசுத் தலைவர் டம்மி பீஸா போட்டிருப்பாங்க, டம்மியா போட்டிருப்பாங்க, எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது. அப்படி வேண்டா சிலது போட்டிருப்பாங்களே ஒழிய சம அந்தஸ்து, சம அதிகாரம். இப்ப மோடி அறிவிக்கிற மாதிரியே ராகுல் காந்தி அறிவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது என்று சொன்னால், மோடி அறிவிக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் ராகுல் காந்தி தள்ளுபடி பண்ணிடுவார். ராகுல் காந்தி அறிவிக்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் மோடி தள்ளுபடி பண்ணிடுவார். கடைசி நிலைமை என்ன? நாடு சின்ன பின்னமா போயிடும். அப்ப வந்து 2 என்பது சாத்தியம் இல்லை. எதுல சாத்தியம் இல்லை? பல விஷயங்கள்ல 2 வரலாம், ஆனா முக்கியமான மெயின் பவர், அதிகாரம், சம அதிகாரமாக 2 இருக்க முடியாது. அப்படி இருங்குமே ஆனால் விளங்காது, அது உருப்படாது. அதனாலதான் அல்லாஹ் அந்த வானம் பூமி எல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வோடு வேற கடவுள்கள் இருக்கிறார்களா? அப்படி இருந்திருக்குமே எப்பயே சுக்குநூறா போயிருக்கும், ஒண்ணுமில்லாமல் போயிருக்கு. சூரியனுக்கு ஒருத்தன் கட்டளை ஏறான், நீ கிழக்குல இருந்து மேற்க வராத, மேற்குல இருந்து கிழக்க ஓட ஒருத்தன் சொல்றான், இறைவனுங்கிறவன். ஒருத்தன் சொல்றான், நீ அப்படி போக கூடாது, தெற்குல இருந்து வடக்குல போகிறான், இது சரியா வராது, நீ என்ன செய்ய, கிழக்குல இருந்து மேற்குல ஓட சொல்றான். இப்படி 4 பேர் 4 திசையில இருந்து கிளம்ப சொல்றாங்க. கடைசி என்ன நடக்கும்? நடுப்பாதையில் 4 சூரியனை உண்டாக்கிட்டான்னு வைங்க, 4 சூரியனை ஒன்னோட ஒன்னா மோதி உலகம் அழிஞ்சு போயிடும். அப்ப அதிகாரம் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இருக்க முடியும். அப்ப இந்த உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய ஒரே சூப்பர் பவர் என்பது அல்லாஹ் ஒருவன் தான். அவன் தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான், அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அனைத்தையும் படைத்த ஒருவன் அவன் தான். இப்படி நம்ம நம்பணும். அவனுக்கு இணையாக, துணையாக, சமமாக எதுவும் இல்லை, யாரும் இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு உரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன்,
அல்லாஹ் ஒருவன் தான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்ப இது சரியானது. அடிப்படை கொள்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளை சொல்லலாம். ஆனா சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதான் சரியானது. பலது இருக்கவே முடியாது, 2 இருக்க முடியாது, 3 இருக்க முடியாது. சம அதிகாரம் இருக்கக்கூடிய 2 இருக்குமே, ஆனால் அது சீராக இயங்காது. இப்ப ஒரு அழிக்கக்கூடிய கடவுள் ஒரு ஆள் கடவுள் இருக்காரு, படைக்கக்கூடிய கடவுள் ஒரு ஆள் இருக்கிறாரு, ஆக்கக்கூடிய கடவுள் ஒரு கடவுள், இப்படி ஒரு மதத்துல நம்புறாங்க. ஆக்கக்கூடிய கடவுள் ஒரு ஆள் இருக்காரு, அழிக்கக்கூடிய கடவுள் ஒரு ஆள் இருக்கிறாரு, படைக்கக்கூடிய கடவுள் இருக்காரு. இப்ப கடவுள் படைச்சிட்டாரு, இப்ப காக்கிறது அழிக்கிறது 2 பஞ்சாயத்து இருக்குது. ஒருத்தனுக்கு சாவு அழிக்கணும்னு ஒரு கடவுள் முடிவு எடுக்கிறாரு. அவன் என்ன செய்யறான்? காக்கக்கூடிய கடவுள்கிட்ட கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்றாரு. கடவுள் அது அதிகாரம் இருக்கணுமா இல்லையா? என்னை காப்பாத்துன்னு சொல்றான் அந்த ஆளு. அழிக்கக்கூடிய கடவுள் அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இப்ப என்ன நடக்கணும்? ஒண்ணு காக்கப்படணும் அல்லது அழிக்கப்படணும். எதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா ஒரு கடவுள் தோத்துருவான். கடவுள் என்பவன் முடியணும், எதையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கணும். இயலாதவன் கடவுளாக இருக்க முடியாது, சக்தி அற்றவன் கடவுளாக இருக்க முடியாது. அதுக்கு சக்தி உள்ளவன் காப்பாத்துன்னு சொன்னா காப்பாத்துறதுக்கு சக்தி இருக்கணும். நேரம் அழிக்கிறது என்பது வேற. 2 கையில இருக்கக்கூடிய நேரத்தில், 2 அதிகாரம் 2 பேர்ட்ட இருக்கக்கூடிய நேரத்தில், 2ம் கடவுளாக இருந்தால் அந்த அதிகாரம் 2 பேர் காக்கக்கூடிய கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் காப்பாற்றப்படணும். அழிக்கக்கூடிய கடவுள் தயம் வந்துருச்சு, அவன் அழிச்சாகணும். இப்ப 2 கடவுளுக்கு இடையில சண்டை வந்துடும். அது எப்படி ஏன் நீ அழிக்கலாம்? நான் காப்பாற்ற சொல்லி அவன் செஞ்சு கட்டுருக்க, நீ எப்படி அழிக்க வருவ? கடைசி என்னது? 2 கடவுளும் சண்டை அவங்கள ஒருத்தர் எது போயிடுவான். கடவுளுக்கு இடையில சண்டை வருது நம்ப முடியுமா? சண்டை வருமா? 2 கடவுளா இருந்தா கண்டிப்பா சண்டை வரும். ஏன்? அப்படித்தான் போய் கொண்டிருக்கும். அப்ப அதனால இஸ்லாம் என்பது ஒரே ஒரு கடவுள் கோட்பாடை சொல்கிறது. அதான் அறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதான் உண்மை. அறிவும் அதுதான் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த ஒரு இறைவனுக்கு, ஒரு கடவுளுக்கு எந்த ஒன்றும் இணையாக இல்லை. ஆனா நீங்க நம்ம மக்களை பாருங்க, நீங்க முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு இடைத்தரகராக, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அதிகாரம், சக்திகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கொடி மரத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. ஒரு கொடி ஏத்துறான், தொட்டு கும்புறான், அதை போய் வணங்குறான். ஏன்? இந்த கொடி மரம் நம்மளை காப்பாத்துன்னு நம்புறான். கழுத்துல என்னத்தையும் ஒரு நூலை கட்டி போடுறான். இந்த நம்ம நோயில இருந்து காப்பாத்து, ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்து, ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம தடுக்கு, வியாபாரத்துல என்னது விரக்தி செய்யும், பறக்கத்து செய்யும், இப்படி நம்புறான். ஒரு சாதாரண ஒரு தாயத்துக்கு நம்புறான், ஒரு கொடி மரத்தை வணங்குறான். ஒரு மனிதன் இறந்து போய் விட்டால் அவனை அடக்கம் செய்து விட்டு பெரிய அவுலியா மகான் என்று சொல்லி அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவர் இயன்றதை செய்வார், எல்லாத்தையும் செய்வாரு, அவர் தன்னால தந்துடுவாரு என்று நம்புறார்கள். அல்லாட்ட கேட்டு வாங்கி தருவாரு, இவர் சொன்னா அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான், கொடுத்துதான் ஆகணும் என்ற அளவுக்கு மக்கள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்ப அல்லாஹ்வை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? இவர்கள் அல்லாஹ்வை வைத்திருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹ் ஒன்றும் அறியாதவனாக, யாரோ ஒருவர் எதையாவது சொன்னாலும் அதை கேட்டு அவர் பெற்றுக் கொடுக்கக்கூடியவனாக வைத்திருக்கிறார்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடியதா? இது இறைவனுக்கு உண்டான இலக்கணமா? கிடையவே. அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. நம்ம சாதாரணமா ஓதக்கூடிய குல்ஹு அல்லாஹு சூராவுல அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் அற்றவன், வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் அவன் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அவனை மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது, அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு ஒப்பாக, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அவன் சுயேட்சையாக தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவன், எவனுடைய சிபாரிசின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடியவன் இல்ல, எவனும் சொல்லி கேட்கக்கூடியவன் இல்ல. இன்னைக்கு நம்ம உலகத்தின் நடப்புல இருக்கிறது. ஒரு சிபாரிசுக்கு நம்ம ஒரு ஆளை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆள் சேர்க்கிறதுண்டா ஜமாத் தலைவர் வாங்க, அது ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அல்லது முக்கியமா பஞ்சாயத்து போர்டு தலைவர் வாங்க சொல்லுங்க, அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் உலகத்தில் இருக்கிறது. மறுமையில் அப்படி ரெக்கமெண்ட் இருக்கிறதா? அல்லாஹ் ஒண்ணு மறுத்திருக்க விஷயத்தை அவனை மீறி யாரா எதுவும் செஞ்சிட முடியுமா? யாரா இதை வாங்கி கொடுத்துட முடியுமா? இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப அல்லாஹ் தன்னிச்சையாக முடிவெடு, அவன் ஒருத்தனை கொண்டு போய் நரகத்துல போடணும் முடிவெடுத்தானே, ஆனால் எவனும் கேட்க முடியாது, யார் அங்கே சிபாரிசு செய்ய முடியாது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறுமை நாள்ல அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஏன்னா இன்னைக்கு உலகத்திலே பெரிய மதம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கிறாங்க. மனிதரை கடவுள் என்ற கோட்பாடுல வச்சிருக்கிறாங்க. தந்தை இல்லாமல் பிறந்த ஒரே காரணத்திற்காக கடவுள் என்ற அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க பைபிள்ல பிரட்டி பார்த்துருக்காங்க, வேற சிலரும் தந்தை இல்லாம பிறந்திருக்கிறாங்க. அப்படிலாம் பைபிள் சொல்லுது. ஆதமே தந்தை இல்லாம தானே பிறந்தாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாம தானே பிறந்தார். ஆதாம்னு சொல்லக்கூடிய அவரே தந்தை இல்லாம பிறந்தாருன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க.
இன்னும் வேற சிலரும் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாயில பிறக்கிறார், தாயும் தந்தை இல்லாமல் பிறந்தவர் ஆலம், அப்படி எல்லாம் இருக்கு. சரி, அதை பத்தி நம்ம பேச போகல. இப்ப ஒரு மறுமை நாள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நல்லா விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? யா ஈசா, ஈசாவே, அல்லாஹ்வை விட்டு விட்டு உன்னையும் உன்னுடைய தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளும்படி நீ தான் அந்த மக்களுக்கு சொன்னியா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப அவர் சொல்லிடுவார், யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாரெல்லாம் நான் உயிரோட வாழக்கூடிய காலத்துல என்ன அது எனக்கு தெரியும், நான் என்ன போதிச்சேன் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். ஆனா என்ன நீ கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. நீ அவர்களை நாடினால் மன்னிக்கலாம், நீ நாடினால் தண்டிக்கலாம். ஏன்னா நான் வாழக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்திருந்து ஒருவேளை நீ மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா மன்னிச்சுக்க. ஆனா தண்டிக்கிற அதிகாரம் மன்னிக்கிற அதிகாரம் உனக்கு இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கக்கூடியவர் ஒரு காலத்தில் எல்லாம் மன்னிக்க மாட்டான். அவர் சொல்றாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம், நீ நாடினால் மன்னி, நீ நாடினால் தண்டிச்சுக்க. அது உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கு, எனக்கு சம்பந்தம் கிடையாது. அல்ல வேற ஒரு இடத்துல இருக்கிறான், ஈசாவையும் அவருடைய தாயாரை நம்ம ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிவிட முடிவெடுத்து விட்டால் எவன்டா தடுக்க முடியும்? யார் இடத்துல கேட்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்படி ஒரு நபிமார்களால் கூட எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த சிபாரிசு வருத அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. அது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிபாரிசு செய்வாங்க, வானவர்கள் சிபாரிசு செய்வாங்க, மூமின்கள் சிபாரிசு செய்வாங்க, அப்படிலாம் வருதா இல்லையா? அதெல்லாம் அல்லாஹ் யார சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கு தான் சிபாரிசு நடக்கும். அல்லாஹ் நரகவாசி என்று டிக்ளேர் பண்ண யாருக்கு சிபாரிசு எல்லாம் கிடையாது. இவனை தூக்கி நரகத்தில் ஓடி நிரந்தர நரகம் யாரை சொல்லிட்டானோ தீர்ப்பளிச்சுட்டானோ அவருக்கு யாராவது போய் வாதாட முடியுமா? முடியவே முடியாது. அல்லாஹ் யாரை கொண்டு ஒரு கண்ணியம் கொடுப்பது. அது சிபாரிசு மிகப்பெரிய சிபாரிசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்க. அவங்களா செஞ்சிட முடியுமா? அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியுமா? அவங்க நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியுமானா முடியாது. அப்ப அல்லாஹ்விடத்துல யாரும் தன்னிச்சையாக எதுவும் பேச முடியாது. அவன் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு யாரும் தலையிடவும் முடியாது. ஏன் என்று எதிர்த்து கேட்கவும் முடியாது. ஏன் இப்படி செய்தா என்று கேட்க முடியாது. ஏன் இப்படி செய்யவில்லை என்று கேட்க முடியாது. ஏன் முழு அதிகாரம் அவன் கையில இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை பங்கு வச்சு கொடுத்திருக்கிறாங்க. அவர் பிள்ளையை கொடுப்பாரு, இவர் நோயை நீக்குவாரு, இவர் பில்லி சூனியத்தை நீக்குவாரு, அவர் அதை செய்வாரு, இவர் பாஸ்போர்ட் அவுளியா, இவர் விசா அவுளியா, இவர் டிக்கெட் போடுற அவுளியா. என்னென்ன கதையும் கேட்கிறீங்க நீங்க? இம்புட்டு கதைகளையும் சொல்றாங்க. நீங்க வெளிநாடு போன அந்த அவுளியாட போங்க, பிள்ளை இல்லாம இருக்கு, இந்த அவுளியாட போய் தொட்டியை கட்டி போடுங்க, இந்த அவுளியால போய் என்ன செய்யுங்க, கிளுகிழுப்ப வாங்கி போடுங்க. இப்படி என்னென்ன கதை சொல்றாங்க. அவர்களாம் முடியுமா? அவருக்கே பிள்ளை இல்லை. இவர்கள் யார அவுளியாக்கள் சொல்றாங்களோ நிறைய அவுளியாக்களுக்கு பிள்ளையே இல்லை, கல்யாணமே முடிக்கல. இப்படி எல்லாம் நிறைய அவுளியாக்கள் இருக்கிறாங்க. இரண்டாவது, இவர்கள் நிறைய அவுளியாக்கள் என்று சொல்லக்கூடியது அம்போட கட்டுக்கதைகள், வாழ்ந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. இப்ப நம்ம ஊரை பாருங்க, அரபியப்பான்னு சொல்றாங்க. அரபியப்பாவோ தமிழப்பாவோ ஏதோ ஒரு அப்பான்னு சொல்றாங்க. இவர் யாரு? இவரை பார்த்தது யாரு? இவரோட பழகினவர்கள் யாரு? இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவர்? எங்க இருந்து வந்தவர்? ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கிறதா? ஏதோ சாவுல் சொல்றாங்க, அவர் தான் ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. அவங்க வச்சிருக்கிற ஆதாரம் அது வேற விஷயம். அப்துல் காதர் சொல்றாங்க, பகதாது சொல்றாங்க, ஏதோ ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர் நிறைய ஊர்கள்ல இந்த யமனான் கொண்டான்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பெரிய தர்கா வச்சிருக்கிறாங்க. சும்மா பல்லு விளக்கிட்டு குச்சியை வச்சுட்டு போனது அடையாளமாக பெரிய கராமத்து நடக்கிறது, பெரிய கொடியேற்றங்கள் நடக்கிறது. நம்ம ஊர்ல இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா? பாலம்மான்னு சொல்றாங்க, அது பாலம்மாவா இருக்கட்டும் அல்லது தேனம்மாவா, ஏதாவது ஒரு அம்மா, அவங்க யாரு? அவர்களா யாரு? ஒண்ணுமே கிடையாது. யாராவது பார்த்தாங்களா, பேசினாங்களா, அவங்க தான் அடக்கு மௌத்தா போனார், ஏதாவது வரலாறு இருக்குதா, ஏதாவது சான்று இருக்குதா, அவரோட பழகியவர்கள் பேசியவர்கள் என்ன? ஒண்ணுமே கிடையாது. சும்மா நம்ம ஊருக்கு ஒண்ணு வேணும், என்னத்தையாவது உண்டாக்கு, பேர் என்ன தெரியல, போற அரபு நாட்டுல இருந்து வந்திருப்பாரு, அரபியப்பான்னு போட்டு விடு, உண்டாக்கு எவ்வளவு முடிஞ்சு போச்சு, காசா பணமா? அதுபோல நிறைய கனவுகள்ல உருவாகிறதா கபர். அந்த அவுளியா இந்த ஊர்ல இந்த இடத்துல ஒரு அவுளியா மௌத்தா போயிருக்காராம், என் கனவுல சொன்னாரு, எனக்கு தர்கா கட்ட சொன்னாரு, எனக்கு கூட எடுக்க சொன்னாரு, கொடியேற்ற சொன்னாரு. இப்படி கனவுகளின் பெயரால் அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை பங்கு போட்டு பிரிச்சு இறந்தவர்கள் பேர்ல வழிபடுறாங்களே, இது மிகப்பெரிய ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உம்மு ஹபீபா அவர்களும் இன்னொரு மனைவி, ரெண்டு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அபிசீனியா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. சுற்றி பார்த்து வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபிசீனியாவில் மரியா என்ற ஒரு கோயில் அங்க இருக்கிறதையும், அங்க அதனுடைய வேலைப்பாடுகள் எவ்வளவு அழகா, அப்படின்னு கட்டட கலை இருக்கா இல்லையா,
அந்த மாதிரியான கலை நயத்தோடு கட்டப்பட்ட அந்த கட்டடம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே கடுமையான கோபம் வருகிறது. வந்து சொல்றாங்க, இந்த பூமியில ஒரு நல்ல மனிதர் மரணித்து விடுவாரையானால் அவரை அடக்கம் செய்துவிட்டு அதன் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். அவருடைய அந்த உருவத்தையும் என்ன செய்றாங்க, அதுல பதித்து விடுகிறார்கள். உலாயிக்க சிராரு ஹல்க இந்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மகா மட்டமானவர்கள்ங்கிறாங்க. ஒரு மனிதர் மரணித்து விட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்ணி விட்டு அதன் மீது ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி விட்டு அவருடைய உருவப்படத்தையே அதில் வச்சிடறாங்க. இவர்கள் தான் படைப்புகளிலே மகா மோசமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே மகா கெட்டவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப என்ன விளங்குது இதுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றது நல்லடியார்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாருக்கு நல்லடியாரு கேரண்டி கொடுக்க முடியுமா? உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் நல்லவர் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க நல்லவர் எனக்கு சொல்ல முடியுமா? என் பொண்டாட்டி என்னை நேசிக்கிறார் என்பது எனக்கு தெரியுமா? நான் என் பொண்டாட்டியை நேசிக்கிறேன் என்பது தெரியுமா? என் பிள்ளை என்னை நேசிக்கிறான் என்பது எனக்கு தெரியுமா? நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. கணவன் மனைவி நிகம் சதையுமா இருக்கிறார்கள் என்று வெளியில சொல்றாங்க, உள்ளாக்க பஞ்சாயத்து. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறார் என்பதை மனைவியால் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறான் என்பதை ஒரு கணவனால் அறிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் எந்த ஒரு மனிதனுக்குமே தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், நான் யாரை நேசிக்கிறேன், என்னுடைய சிந்தனை என்ன என்பது உங்கள் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்பது தெரிஞ்சிச்சுன்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட ஒரு பண்பு. அல்லாஹ் இவரை நேசிக்கிறான், இவர் அவுலியா என்று சொல்றான், அல்லாஹ் சொல்றான். அவன் உண்மையிலேயே சொல்லிட்டான பிரச்சனை இல்லை. அப்படி நிறைய பேருக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நிறைய பேருக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனா நாம யாரையெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அவுலியாக்கள் என்று சொல்றோமோ அவர் யாருக்கும் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்னது நபிமார்களை சொல்லி இருக்கிறான், குர்ஆன்ல சில நல்லடியார்களையும் சொல்லி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி தோழர்கள் நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாம யார் அவுலியாக்கள் என்று பெரிய பில்டப் கொடுத்து வைத்திருக்கிறோமோ இவர்கள் யாருமே அல்லாஹ் ரசூலால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லை, நல்லடியார்கள் என்று. அதுக்காக கிட்டடியார்கள் அப்படி உத்தரவாதம் இல்லை. அவரவர்கள் நாளைக்கு மறுமையில் என்ன நடக்குமோ, தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில், அவர் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அங்க என்ன நடக்குதோ அதன்படி அவர் போறாரு. இதுல நமக்கு என்ன பஞ்சாயத்து? இது எவ்வளவு பெரிய ஒரு தீய குணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பங்கு போட்டு கொடுப்பது, அல்லாஹ் செய்வது போல இவர் செய்வாரு, அல்லாஹ் கேட்பது போல இவர் கேட்பாரு என்ற நம்பிக்கை எங்கே இருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், என்ன மொழியில் அழைத்தாலும் அவருக்கு விளங்கும். உயிரோடு இருக்கும்போது தெரியாது. இப்ப சமீபத்தில் ஒரு கதையை ஒன்று விட்டாங்க. அதாவது சியா முஸ்லீமை சேர்ந்த ஒரு நபர் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து ஒரு கதை ஒன்று என்ன செஞ்சு வீடியோ அப்படின்னு ஒரு பொம்பளை பேசக்கூடிய ஒரு 15-20 நிமிஷம் ஆடியோ ஒன்று வெளியாச்சு. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு. இப்படி நிறைய கதை போகுது. அவர் வந்து கடைசி அங்கிருந்து என்ன செய்யறாரு, அமெரிக்காவில இருந்து சட்டவிரோத குடியேறி என்று சொல்லி மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மலேசியாவில் நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது. அவர் கனவுல வந்து ஒரு பிசாசு வந்ததாகவும், அந்த பிசாசு அல்லாஹ்வின் பெயரால் போ அப்படின்னு சொல்லி அது போகாம அவர் அறியாமலேயே அவர் நித்திய ஜீவனும் இயேசுவுமாகி அவர் பேரால் போன்றவனே அந்த ஆவி போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு வந்துட்டு கடைசியில் அவருக்கு வந்து இந்த பாரசீக மொழி மட்டும் தான் தெரியும், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்ப அவருக்கு என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு பைபிள் கொடுக்கப்படுது. பைபிள் கொடுக்கப்பட்டா அது ஆங்கில பைபிள் அப்படியே என்ன செய்ய படிக்கிறார். ஆங்கிலமே தெரியாதவர் ஆங்கிலத்தை படிக்கிறார். இது எனக்கு படிக்க தெரியாத, நீங்க படிங்க அதெல்லாம் விளங்கும் அப்படின்னு அவர் படிக்கிறார். அவருக்கு படிக்குது. சரி நம்ம படிக்கிறது சரிதானா என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலத்துக்காரர்கிட்ட உனக்கு எப்படி தெரியும் இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, கதையை விடுறாங்க. அந்த ஆள் இன்னைக்கு உயிரோட இருந்தா கொண்டு வா தமிழ்ல உள்ள பைபிளை கொடுப்போம் படிக்க சொல்லி. இந்த இதை காட்டிக்கு நம்ம ஆளுக்கு கதையில வச்சிருக்காங்க. தமிழ் மொழியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது, மௌத்தாவும் போயிட்டாரு. ஆனா அவருக்கு இங்க இருந்து கூப்பிட்டா விளங்குறான். எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு பிள்ளையை தாங்கன்னு கேட்கக்கூடியது அவருக்கு விளங்கும்னு நம்புறான. தமிழும் தெரியாம, இங்கிலீஷும் தெரியாம, உருதும் தெரியாம, பார்சியும் தெரியாம, ஒன்னும் தெரியாம இப்படியான வாழ்ந்து மரணித்தவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஊமா அவுளியான்னு பேர் வச்சிருக்காங்க. அவருக்கு என்ன தெரியும், பேச தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் அவுளியாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இப்படி கதைகளை கொண்டுதான் மக்களை வந்து என்ன செய்யறாங்க, வழி எடுக்கிறாங்க. சைத்தான் அப்படிதான் வருவான். இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி பகுத்தறிவு அல்லாஹ் வந்திருக்கானா இல்லையா, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்திலேயே நாம உங்களுக்கு மூளையை தந்திருக்கிறோம், ஒழுங்கான முறையில சிந்திக்கிறது இல்லை. கண்ணை தந்திருக்கிறோம், சரியான முறையில பார்க்கறது கிடையாது. காதை தந்திருக்கிறோம், சரியானதை கேட்கறது கிடையாது. இதெல்லாம் கால்நடைகள் போன்றவர்கள். அதை விட மகா மட்டமானவர், கேவலமானவர் நல்லா சொல்லலாம்.
உள்ளம் தந்திருக்கிறோம், சிந்திக்கிறது கிடையாது. கண்ணு தந்திருக்கிறோம், பார்க்கறது கிடையாது. பார்க்கறதுல என்ன? பார்க்கதான் செய்யறான், சரியானதை பார்க்கறது கிடையாது. உண்மை எதுன்னு பார்க்கறது இல்ல, சத்தியம் எதுன்னு பார்க்கறது இல்ல, காதை கொடுத்துருக்க கேட்கறது இல்ல, செவுடம் இல்ல கேட்கறது இல்ல, நல்லதை கேட்கறது இல்ல, நல்லதை கேட்டு அவன் சிந்திக்கிறது இல்ல. இவர்கள் கால்நடை, உலாய்க்க கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகள் போன்றவர்கள். பல்ஹும் அலல்லு, அதை விட மட்டமானவர்கள் நல்லா சொல்றான். அப்ப கால்நடைகளோட மோசமாக இருக்க மனிதன் என்பவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சரி தவறுகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவனா இருக்கணும். பகுத்தறிவை இழக்கக்கூடியது மாதிரியான எந்த ஒரு காரியத்திலும் இடம் கொடுத்துடக்கூடாது. இது நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீய பண்பு என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கைக்கு அடிமையா இருக்கு. அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், சிந்திக்கிற உள்ளத்தை தந்திருக்கிறான், அது நல்லதை பார்க்கக்கூடிய கண்ணை தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய காதுகளை தந்திருக்கிறான், எதையும் சிந்திக்கிறது இல்லை. மூட நம்பிக்கை என்று வரக்கூடிய நேரத்தில் அது அப்படியே மூழ்கி விடுகிறார்கள். என்ன சொன்னாலும் கேட்கிறாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கணும். அது எப்படி நல்ல நேரம் கெட்ட ஒரு மனுஷனுக்கு பார்க்க முடியும்? எப்படி முடியும்? அவனுக்கே அவன் நல்ல நேரம் கெட்ட நேரம் தெரியாது. அப்ப இப்படி என்ன செய்றாங்க, நீ நாளைக்கு என்ன சம்பாதிப்ப, உனக்கு ரிஸ்க் கிடைக்கும், கடையில் வியாபாரம் அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி ஏதோ ஜோசியம், ஜாதகம், பில்லி, சூனியம், இப்படி மூட நம்பிக்கைகளை விதைக்கிறார்கள். அப்படியே நம்புறாங்க. அது மாதிரி என்னது, பழைய பஞ்சாங்கங்கள் பேர்ல நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் நம்புறாங்க. பூனை குறுக்க போனா போக கூடாது, வெளியே போக கூடாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை, செருப்பு அந்து போனா போக கூடாது, இவனா போய் நிலப்படியில முட்டிடுவான், முட்டிட்டா போக கூடாது, இப்படி நம்புறாங்க. ஜாதகம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, இப்படியாக மக்கள் மூட நம்பிக்கையில என்ன செய்யறாங்க, மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இதெல்லாம் கெட்ட பண்புகள், தீய பண்புகள். அல்லாஹ் அறிவை தந்திருக்கக்கூடிய சரியாக சிந்திக்கணும், அது சரியான முறையில் பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் இருப்பதும் என்பது தவறு. அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நிறைய ஈகோ, அதாவது என்னது, நயவஞ்சகத்தனம், அதாவது நான் தான் என்ற அகம்பாவம் அப்படி இருக்கிறது. அது மாதிரி இரட்டை முகம், நயவஞ்சகத்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய படைப்புல மிக மோசமானவர் என்றால் துல் வஜ்ஹைன் அப்படிங்கிறாங்க, இரண்ட முகத்துடையான். இவன்ட்ட போகும்போது அவனுக்கு தோதா பேசுவான், இவன்ட்ட போகும்போது இவனுக்கு தோதா பேசுவான். இப்படி நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மள்ட்ட நல்லவனா பழகிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம சில நல்ல விஷயங்களை சொல்லுவோம், அல்லது நம்ம நல்ல விஷயங்களுக்கு பதிலாக என்ன செய்வோம், ஒரு நண்பருங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லுவோம். அதை என்ன செஞ்சிடறது, இங்க இருந்து அங்க காடு மாத்திடுறது, அங்க கொண்டு போய் பரப்பி விட்டு போயிடுறது. அவன்கிட்ட போகும்போது அதே மாதிரி மார்க்க விஷயத்துல தான் நம்மளோட இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தோதா பேசுறது. இப்படித்தாங்க எல்லாம் ஒருவன் தாங்க, இறந்தவர்கள் அப்பெல்லாம் போக கூடாதுங்க, குர்ஆன் ஹதீஸ் தாங்க பின்பற்றணும், இப்படி நம்மள்ட்ட பேசும்போது பேசுவாங்க. அவங்கள்ட்ட போது அது எப்படி அவுலியாக்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க கிடக்குறாங்க, அவங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் யாரு, நேத்து வந்தவங்க, இமாம்களுக்கு தெரியாத, அவங்க தெரிஞ்சிட போது இன்னும் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறாங்க. நான்கு இமாம்கள்லாம் யாரு, சும்மாவா? அவர்கள் விளையாட்டு இஸ்லாம் வந்திருக்க மாட்டா, அவன்கிட்ட போய் பேசுறது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் இடத்துல மகா மோசமானவர்கள். இரண்டு முகத்துடையான், நயவஞ்சகன், நரகத்தினுடைய அடித்தட்டு. ஆக அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த இரண்டு முகமுடையவர்கள். நம்மள்ட்ட இருக்கும் பொழுது நமக்கு தோதா பேசுறது, அங்க போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தோதா பேசுறது, இந்த ஒரு சாராட்ட இருக்கும் பொழுது அவங்களுக்கு தோதா பேசுறது, இன்னொரு சாராட்ட இருக்கும் அவங்களோட தோதா பேசுறது. இது ஒரு சந்தர்ப்பத்தில் இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அனுமதி. இவங்கள்ட்ட உள்ளது அவங்கள்ட்ட போய் இல்லாத முள்ளான்னு சொல்லி, இவற்றை இல்லாத முள்ளான்னு சொல்லி ரெண்டு பேரை ஒன்னு சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குமே ஆனால், இணக்கம் ஏற்படுத்த ஒரு வழி இருக்குமே ஆனால், அப்ப மட்டும்தான் இவன் நல்லவனா போவான். அது அல்லாத மற்ற நேரம் இந்த மாதிரியான காரியம் என்பது ஆக மோசமான ஒரு காரியம், மோசமான ஒரு பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. அது அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல ஆரம்பிக்கும் போது இதை தான் ஆரம்பிக்கிறான். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஈமான் கொள்ளவில்லை, உங்களோட இருக்கும்போது நான் உங்களை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், அவர்களோட சைத்தான்களோட தனித்து இருக்கும் போது நான் உங்களை சேர்ந்தவர் நான் சொல்றான். இப்படிங்கிறதா சூரத்துல் பக்கராவுல ஆரம்பிச்சது வல்ல வரும்போது இதைத்தான் பேசுறான். அப்ப இது ஆக மட்டமான ஒரு பண்பு. இந்த குணம் நம்மள்ட்ட நிறைய பேர்ட்ட இருக்கிறது. என்ன இருக்கிறது? இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, அவன்கிட்ட இருக்கும்போது ஒண்ணு பேசுறது, இவன்கிட்ட இருக்கும்போது ஒண்ணு பேசுறது, நம்மளுக்கு தோதா நம்மள்ட்ட பேசுறது, அவனுக்கு தோதா அவன்கிட்ட பேசுறது, மூணாவது ஒருத்தன் வந்தாண்டா அவனுக்கு தோதா பேசுறது. இது சில பேர்ட்ட ஒரு ஹேபிட்டா இருக்கிறது. அதாவது இதுல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறான்டா, இப்ப நம்ம ஒருத்தர் அவுலியாக்கள் சம்பந்தமா பேசுறோம் வைங்க, வேணும்னு என்ன செய்வான்டா, அவுலியாக்கள் இருக்கிறான்னு பேசுவான். இன்னொருத்தன் போய் அவுலியாக்கள் இருக்கிறான்னு பேசினானா அவன் அவுலியாக்கள் இல்லைன்னு பேசுவான். தனக்கு எல்லாம் தெரியும் காட்டுறது, நான் எப்படியும் பேசுவேன் காட்டுறது. இந்த மாதிரி வாத திறமையை சச்சரவு பண்றான் பாருங்க, இவனும் அல்லாஹ்வுடைய பார்வையில மோசமானவன். கடுமையாக சச்சரவு. இப்ப நம்ம போய் பேசக்கூடிய நேரத்தில் நமக்கு எதிராக பேசுறது, அவன் போய் பேசக்கூடிய நேரத்தில் அவனுக்கு எதிராக பேசுறது, இவன் எல்லாம் தெரிஞ்சும் நினைக்கிற மாதிரி அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எந்த ஒண்ணு பேசினாலும் மறுத்து பேசணுங்கிற ஒரு எண்ணம். யார் என்னத்தை சொன்னாலும் சரி அதுக்கு நம்ம ரெண்டு கருத்தை சொல்லணும், அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல பண்பே கிடையாது. என்னத்தை பேசினாலும் சரி அதை மறுத்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க.
உண்மையாகவே இருந்தாலும் அதற்கு மறுப்பாக ஏதாவது சொல்லிட முடியாதா, ஏதாவது கோர்த்திட முடியாதா, எதையாவது சேர்த்திட முடியாதா, நம்ம 2 வார்த்தை பேசிட முடியாதா, நம்ம பேசினதாக பதிவு செஞ்சிட முடியாதா என்று சொல்லி இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் கெட்ட தீய பண்புகள். இந்த மாதிரியான பண்புகள் என்ன செஞ்சிட இருந்து நம்ம விலக வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்று நம்ப வேண்டும். அவனுக்கு ஏதுணை இல்லை, அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அதுபோக அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் பங்குகள் யாருக்கும் பங்களிக்கப்படவில்லை, பிரிச்சு கொடுக்கப்படவில்லை. முழு அதிகாரமும் தன் கைவசத்திலே இறைவன் வைத்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும். 2 முகத்துடையானாக இருக்கக்கூடாது. உன் சத்தியம் எதுவோ அதுல இருக்கணும். இப்படியான நற்பண்புகளை நம்ம பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.